ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் 6.25 லட்சம் பேருடைய வாழ்விலை ஒளியேற்றக்கூடிய அற்புதமான ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்விலே, மாணவருடைய வாழ்விலே விடியலை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை அறிவித்த விடியல் நாயகனாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு காண்பார் என்று எதிர்பார்த்திருந்தோம். செய்தியாளர்கள் கூட எங்களை சந்திக்கும் பொழுது மென்மையான போராட்டங்களை நடத்துவீர்கள் என்று சொல்வார்கள். இந்த அரசு நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும். அதற்கான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று காத்திருந்தோம். இன்றைய தினம் இந்த 3/1/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய 23 ஆண்டு கால போராட்டத்திற்கு முடிவினை எட்டக்கூடிய வகையிலே பழைய ஓய்வு திட்டத்திற்கு இணையான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து 6.25 லட்சம் ஆசிரியருடைய வாழ்விலே ஒளியேற்றி இருக்கிறார். ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அனைத்து பிரிவினருக்கும் ஏற்கக்கூடிய வகையில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த வகையிலாவது போராடக்கூடிய ஆசிரியர்களை அவர்களை அழைத்து பேசி இன்று மாலைக்குள் தீர்வு காண்பதாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பிரச்சனையை தலையிட்டு இடைநிலை ஆசிரியருடைய போராட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும், அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாகவும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.